ஆண்டவர் வருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் அகந்தை அழிவின் அறிகுறி என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதனுடைய பெரிய கிருபையினாலே இந்த இரவு புதன்கிழமை குடும்ப கூடுகை ஆரம்பித்து இன்றைக்கு 150வது செய்தியை கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Pride is a sign of destruction. அகந்தை அழிவின் அறிகுறி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஜனங்களுடைய இருதயங்கள் மனமேட்டிமையினாலே நிரம்பி இருக்கிறது. பெருமை என்ற கொடிய வியாதி அநேக ஜனங்களை ஆட்கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்தவ ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, போதகர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்துக்குள் இந்த மனமேட்டிமை இன்றைக்கு அதிகமாக ஆட்கொண்டிருக்கிறது. நீங்க அகந்தை என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் புதிய மொழிபெயர்ப்பிலே அதை ஆணவம் என்று போட்டிருக்கிறார்கள். இன்னுமாக சில இடங்களிலே அது மனமேட்டிமை அல்லது மேட்டிமை, இருமாப்பு, பெருமை, அகங்காரம், கர்வம், பல வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் குறிப்பிடுகிற ஒரே பொருள் என்ன என்று சொன்னால் பெருமை. இது சாத்தானுடைய சுபாவம். சாத்தானுக்குள் எப்பொழுது இந்த பெருமை வந்ததோ அப்பொழுதுதான் அவன் பரலோகத்திலிருந்து அவன் தள்ளிவிடப்படுகிறான். ஆகவே கர்த்தர் வெறுக்கிற, எதிர்த்து நிற்கிற ஒரு கொடிய பாவம் இந்த பெருமை. கர்த்தர் நம்மை படைத்ததன் நோக்கம் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். பரலோகத்திலே தேவதூதர்கள் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இரவும் பகலும் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பது போல ஒரு நாளிலே நாமும் பரலோகத்திலே போய் அவரை மகிமைப்படுத்துகிறதற்கு அடையாளமாக இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளாக அவரை மகிமைப்படுத்துவதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தியோகம். அதுதான் கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான ஒரு பண்பு. ஏதோ ஆராதனை நேரத்திலே நாம் ஆராதித்து விட்டோம், நம் ஆடல் பாடலோடு நடனத்தோடு ஆராதித்து விட்டோம் என்று அர்த்தம் அல்ல. எப்பொழுதும் நம்முடைய மனதிலே தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்துவது என்றால் நம்முடைய வாழ்விலே அவர்தான் மேன்மையானவர். ஆக அவர் மேன்மையானவர் என்றால் நாம் தாழ்மையானவர்கள். அது நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய நடவடிக்கையிலே, எல்லா காரியங்களிலும் அது வெளிப்பட வேண்டும். ஆனால் வெளியரங்கமாக நான் அவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்திலே ஒரு மறைவான ஒரு பெருமையை, ஒரு அகங்காரத்தை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒரு மனிதனுக்குள் அகந்தை வறுமையானால் அது அவனுக்கு வரப்போகிற அழிவுக்கு ஒரு எச்சரிக்கை. அவனுக்கு அழிவு வரப்போகிறது என்பதன் அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. மனமேட்டிமை உள்ளவன் அவன் வீழ்ந்து போவான். இவை எல்லாவற்றிற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரி லூசிபர். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை பார்ப்பீர்களே ஆனால், நான் 13ஆம் 14ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு மேலாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்க, அவன் சொன்னது போல ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிவிட்டு மிக அருமையாக அதை முடிக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அப்ப அவன் ஓப்பனா டிக்ளேர் பண்ணல. பிசாசானவன் தன்னுடைய இருதயத்துல நான் தேவனுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்று சிந்தித்த பொழுது 15ஆம் வசனம், ஆனாலும் நீ அகாலமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். அவனுக்கு இந்த பெருமை எப்பவுமே சிந்தனையில தான் வரும். நீங்க சிலர் பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு ரொம்ப பயபக்தியா பைபிள் அப்படி பிடிச்சு கொண்டு ரொம்ப இந்த பூனையும் பால் குடிக்குமோ என்பது போல தாழ்மை அப்படி நடந்து வருவாங்க.
ஆனா இருதயத்துக்குள்ள அத்தனை பெருமை இருக்கும். யார் யாரெல்லாம் தங்களுக்கு கும்பிடு போடுறாங்க, யார் யாரெல்லாம் பார்த்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறாங்க, எல்லாரும் யார் யாரெல்லாம் என்ன இந்த திருச்சபைக்குள்ள மதிக்கிறாங்க, அவ்வளத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு போலி வேஷம். இங்கே கர்த்தர் எச்சரிக்கிற காரியம், நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பெருமை உள்ளவங்க எல்லாம் வாயிட்டு எல்லாம் நான் பெருமையா இருக்கேன், எனக்கு மதிப்பு கொடுங்க, நான் தான் பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சிலர் அப்படி சொல்லுவாங்க, அது ரொம்ப ரேர். மற்றபடி மனதுக்குள்ளே அந்த பெருமையை வைத்துக்கொண்டு தாங்கள் இந்த இடத்தில் இருக்கிற எல்லாரை விட உயர்ந்தவர்கள், மிக ஒரு கடினமான ஒரு சாபக்கேடான ஒரு காரியம். சில பெரிய ஊழியக்காரர்கள் கூட, இன்னைக்கு பிரசித்தி பெற்றவர்கள் கூட இந்த பெருமையை தேடுகிறார்கள். அவருடைய பேச்சில, அவருடைய டிவி நிகழ்ச்சிகளிலே அவர்கள் தாழ்மையாக பேசி விடுகிறார்கள். ஆனால் அவர்களை சாதாரண ஜனங்கள் அணுக முடியாது. அவருடைய வீடுகளுக்கு போக வேண்டும் என்றால் பல தடைகளை கடந்துதான் செல்ல முடியும். அது சாதாரண மக்களுக்கு அது வாழ்க்கையில வாய்க்காது. ஆனால் சில மிஷினரி தரிசனம் உள்ள பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துல, தமிழ்நாட்டில அவர்கள் தாழ்மையோடு வாழ்ந்து கடந்து சென்றிருக்கிறார்கள், மிக மிக தாழ்மையோடு. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த பாவம் அதிகமாக கிறிஸ்தவ சமுதாயத்திலே, நான் என்னுடைய செய்தியில எப்பொழுதுமே கிறிஸ்தவர்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். வேதத்தை அறிந்தவர்களுக்கு தான் இதுல செய்தி. இந்த வேதத்தை அறிந்த மக்கள் மத்தியிலே இந்த பாவம் இன்றைக்கு அதிகமாக ஆட்கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள் 11:2 பாருங்கள். நீதிமொழிகள் 11:2, அகந்தை வந்தால் லட்சையும் வரும். அகந்தை வந்தால் லட்சையும் வரும். அந்த புதிய மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்கு, இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்ன. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்குள்ளே இந்த அகந்தை வரும் பொழுது அது அநேக பாவங்களை அவனுக்குள் கொண்டு வந்து விடுகிறது. நீங்கள் நீதிமொழிகள் 18:12 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18:12, அழிவு வரும் முன் மனிதனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அழிவு வரும் என்பதாக ஒரு மனிதனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். அப்போ இந்த 3 வசனங்களிலேயும், நீதிமொழிகள் 16, 18, 12:2, 18:12, இந்த 3 வசனங்களிலேயும் அங்க சாலமோன் மூலம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த அகந்தை மிக ஒரு கடினமான ஒரு அழிவை அது உள்ளவர்களுக்கு கொண்டு வரும் என்பதை எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பெருமை உள்ளவர்களுக்கு யாருமே புத்தி சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் யோக்கியர்களாக இருப்பார்கள், தங்களை யோக்கியர்களாக வெளியே காட்டிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல தங்களை காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு யாருமே புத்தி சொல்ல முடியாது. ஒருவேளை அவர்கள் திருச்சபையில் ஒரு மூப்பராக இருந்தார்களே ஆனால் சபையினுடைய போதகர்கள் அவர்களை பார்த்து, ஐயா உங்களுக்குள்ள பெருமை இருக்குன்னு சொல்ல முடியுமா? அல்லது பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களாக, பிரசித்தி பெற்றவோ அல்லது சாதாரண ஊழியக்காரர்களோ, யாரோ ஊழியக்காரர்கள் என்ற பெயரில் இருந்தால் அவர்களுக்கு யாராவது புத்தி சொல்ல முடியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முதலாவது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 நாளாகமம் 26:16. உசியா ராஜா பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். பாருங்க, ரொம்ப அழகா எழுதி இருக்குது. அவன் பலப்பட்ட போது அவனுக்கு எல்லா இடத்துலயும் வெற்றி. இப்ப அவன் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சான் ராஜாவாங்க. இப்ப அவனுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. தனக்கு கேடுண்டாகும் மட்டும், அது ஆரம்பமே அப்படிதான் எழுதுறாரு. தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாக. இந்த மேட்டிமை ஒரு ஸ்டேஜில் உனக்கு கேடை கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும். தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவன் மனம் மேட்டிமையாகி கொண்டே வருகிறது. இந்த மேட்டிமையினுடைய உச்சக்கட்டம் தான் அவனுக்கு என்ன நடந்தது, கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்ய துணிந்தான். கர்த்தர் தான் அவர் நியாயப்பிரமாணத்திலே லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அந்த பலி செலுத்துவதற்கான அந்த கட்டளையை, அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவன் தான் ராஜா, எனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு என்று சொல்லி
இவன் கர்த்தருடைய கட்டளையை மீறினான். அதைத்தான் இங்க மிக அழகாக சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக அவன் மீறுதல் செய்தான். நீங்கள் அடுத்த 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாய் 80 பேரும், அந்த அசிஸ்டன்ட்ஸ் கூட வர்றவங்க ஒரு 80 பேர், அவங்க எல்லாம் பராக்கிரமசாலிகள், நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவர்கள் உட்பிரவேசித்து 18ஆம் வசனம், ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, ஏன்னா அவனுக்கு எல்லா விதத்திலையும் கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே தங்களுக்குத்தான் அங்கே உரிமை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியினாலே, இப்பொழுது ராஜா செய்ய போகிற காரியம் தங்களுக்கு எதிர்த்து அல்ல, தேவனை எதிர்த்து செய்ய போகிற காரியம் என்பதினாலே அவர்கள் இந்த இடத்திலே ராஜாவை எதிர்க்கிறார்கள், அவனுடைய பெருமை எதிர்க்கிறார்கள். எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. ரொம்ப உசியா ராஜாவேன்னு சொல்லல, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போகும், மீறுதல் செய்யாதீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது. நீரு உங்க மனமேட்டிமல் இந்த செய்றீரு, ஆனா கர்த்தருடைய அந்த சட்டப்படி இது உமக்கு வாய்க்காது, இது உமக்கு மேன்மையை கொண்டு வராது என்று எச்சரிக்கிறார்கள். ஆனா அவனுக்கு புத்தி மழுங்கி போச்சு. இதான் பெருமை உள்ளவனுக்கு புத்தி மழுங்கிடும். தான் என்ன செய்ய போகிறோம் என்கிறதை சிந்திக்க முடியாது. ஏன்னா அவன் வெளியே ஒரு வேஷம் போட்டிருக்கிறான். இங்க பாருங்க, அப்பொழுது உசியா கோபம் கொண்டு அவன் தூப கலசத்தை தன் கையாலே பிடித்து கொண்டு ஆசாரியரோட கோபமாக பேசுகிற போது, அவன் கோபம் கொண்டான், தூப கலசத்தை தன் கையில பிடிச்சுக்கிட்டான், ஆக்ரோஷமா அந்த ஆசாரியர் பார்த்து அவன் பேசுறான். என்ன பேசியிருப்பான்? உங்களை நியமிச்சதே நான் தானே, எனக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு என்ன உரிமை, நான் பலி செலுத்துவேன் என்று சொல்லி அவன் பேசியிருக்க கூடும். ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தொடிட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, அந்த வினாடியில் தானே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தொண்டிட்டு. அவனுக்கு பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு வியாதி. இந்த வியாதி உள்ளவர்கள் ஜனங்களோடு வசிக்க முடியாது அந்த நாட்களில. கர்த்தர் அப்படிப்பட்ட சட்டத்தை கொடுத்திருக்கார் நியாயப்பிரமாணத்துல. அவன் வீட்டுக்குள்ள வசிக்க முடியாது. இப்ப தேவாலயம் மாத்திரமல்ல, அவனுடைய கோபத்தினாலே, அவனுடைய மேட்டிமையான சிந்தனையினாலே, அவனுடைய மனமேட்டிமையினாலே எல்லாவற்றையும் ஒரு வினாடியில் இழந்துவான். எல்லா அந்தஸ்தும், அவன் ராஜாங்கிற அந்தஸ்தை மாத்திரம் இழக்கல, ஒரு சாதாரண மனிதன் என்கிற அந்தஸ்தையும் இழந்தவனாக அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை தனிமையிலே ஒரு வீட்டிலே இருந்தது. அவனுடைய சரீரத்தை கூட ராஜா கூட கல்லறையில வைக்க மாட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மனமேட்டிமை எவ்வளவு ஒரு கொடுமையான பாவம் என்பதை கர்த்தர் இந்த உதாரணத்தின் மூலம் நமக்கு எச்சரிக்கிறார். ஐயா, நீ ஊழியம் செய்யலாம், உனக்கு சில அந்தஸ்துகள் திருச்சபையில கிடைத்திருக்கலாம், உனக்கு உலக பிரகாரமாக சில அந்தஸ்துகள் கிடைத்திருக்கலாம். பி கேர்ஃபுல். நீ தாழ்த்துவதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க கிருபை. தாழ்மை உள்ள ஒரு இடத்துலதான் கர்த்தருடைய கிருபை இருக்கும். கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமே தாழ்மைதான். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டிலேயோ அல்லது மிக ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள இடத்திலே அவர் பிறக்கலையே. அவருடைய பிறப்பை நாம் நினைவு கூறும்போது எல்லாவற்றிலும் நாம் தாழ்மை தாழ்மை என்று சொல்லுகிறோமே. அவர் அப்படிப்பட்ட தாழ்மையின் இடத்தை அவர் பிறப்பிலும், வாழ்க்கையிலும், ஊழியத்திலும், அவர் இறப்பிலும் அவர் கடைபிடித்து பாரையானால் நமக்கு எங்கிருந்து இந்த பெருமை வந்தது? நீங்க அவர் அந்த மலை பிரசங்கத்துல அழகா சொல்றார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை, என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று சொல்கிறாரே. அப்படியானால் அந்த பிதாவின் சித்தம் என்ன? ஒரு தேவாதி தேவனுடைய குமாரனே இவ்வளவு ஒரு தாழ்மையின் பாதை இந்த உலகத்திலே கடந்து சென்றிருப்பார். ஆனால் அதுதானே நமக்கு மாடல். ஆனால் உனக்குள் விழுந்து போன லூசிபருடைய குணாதிசயம், அவன் எந்த பாவத்துக்காக விழுந்து போனானோ
அந்த பாவம் உன்னிலே அதிகமாக இருக்குமே ஆனால், உன்னை ஆட்கொண்டிருக்குமே ஆனால், நீ வழிநடத்தப்படுவது அந்த பிசாசினாலே தானே. நீ எப்படி கர்த்தருடைய ஊழியக்காரன்னு சொல்ல முடியும்? நீ பைபிள் வச்சிருக்கலாம், நீ ஸ்தாபனம் வச்சிருக்கலாம், நீ மணிக்கணக்கா பேசலாம். ஆனால் கர்த்தருடைய சுபாவம் தாழ்மை, அது உனக்குள்ள இல்லையே. விழுந்து போன லூசிபருடைய குணம் தானே உனக்குள்ள இருக்குது. நீங்கள் யாக்கோபு 4 அதிகாரம் 6 பாருங்கள். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாராம். ஒரு பெரிய அரசு அதிகாரி, வருமான வரி அதிகாரி சகையு இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே தன்னுடைய முழு அந்தஸ்தையும் விட்டு கொடுத்து விட்டார். அதுதான் இயேசு அந்த வீட்டுக்கு போனார். அவருடைய தாழ்மை கர்த்தருடைய இருதயத்தை தொட்டது. என் கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எப்பொழுது பேதுரு இயேசுவுக்கே யோசனை செய்ய துணிந்தாரோ அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அது சாத்தானுடைய குணம் அல்லவா? அது சாத்தானுடைய குணம் அல்லவா? என் கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள் இருக்கிற அந்த கொடிய பாவத்தை இனம் கண்டு கொள்ளுங்கள். நான் தண்ணி அடிக்க மாட்டேன், என்கிட்ட வேசித்தனம் கிடையாது, நான் திருட மாட்டேன். நீங்க எதையெல்லாமோ அடிக்க கொண்டு போகலாம், ஆனா உங்களுக்குள்ள பெருமை இருக்குது. இங்க பாருங்க, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகையினால்தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது, அகந்தை அழிவின் அறிகுறி. இந்த வரியை படிக்கும் போது உனக்கு பயம் வரலையா? தேவனே பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பார் என்றால் உன்னை எதிர்த்து தேவன் இருக்கிறார் என்று பொருள். இந்த பெருமை உனக்குள்ள இருக்குமே ஆனால் உனக்கு முதல் எதிரி தேவன் தான். நீ எல்லா வேஷமும் போடலாம், நீ எங்க வேண்டாலும் போய் ஜோடனை போடலாம், ஆனால் உன்னுடைய பெருமை ஒரு நாள் உன்னை அழித்து விடும். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் கர்த்தர் உசியா ராஜாவுடைய அந்த சரித்திரத்தை நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார். இது ஒரு எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமாக 1 பேதுரு 5 அதிகாரம் 5 பாருங்கள். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து பாருங்க. மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள்னா நம்ம மூப்பரா இருக்கிறவர்கள் இளைஞர்களை மதிக்கணும். வாலிபர்கள் எல்லாம் நம்ம ஏதோ ஒதுக்கி தள்ளிட முடியாது. இங்க ரொம்ப அருமையா பேதுரு சொல்றாரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். யாக்கோபு சொன்ன அதே வார்த்தையை இங்கு பேதுரு சொல்லுகிறார். என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்தை பதித்திருங்க. வேண்டாம், நாம் தேவனுக்கு எதிராளிகளாக மாறக்கூடாது. இது நமக்கு அழிவை கொண்டு வரும். ஏன்னா இந்த பாவம் மட்டும் உணர்வே வராது. நீங்க மற்ற பாவம்லாம் உணர்வு வந்துடும். மற்ற நம்முடைய செயல்கள், தேவனுக்கு விரோதமான செயல்கள், அது திருடுறதோ பொய் சொல்றதோ, இந்த காரியங்கள் நமக்கு உணர்வு வந்துடும். ஆனா இது நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் இந்த பிரச்சனையே. ஏன்னா இது ஒரு வேஷம் போட்டு இந்த வேஷமே நமக்கு ஃபிட் ஆயிருது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீதிமொழிகள் 6 அதிகாரம் 16, 17 பாருங்கள். நீதிமொழிகள் 6, 16, 17. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். இது ஒரு 7 காரியம் கொடுத்திருக்குது. அவை அவன அதுல முதல் காரியம் என்னன்னா, மேட்டிமையான கண். கர்த்தர் வெறுக்கிற 7 காரியங்கள், அதுல முதலாவது காரியம் மேட்டிமையான கண். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் வெறுப்பது மேட்டிமையானவர்கள், மேட்டிமையான சிந்தனை உள்ளவர்கள். ஆனா இங்க ரொம்ப அழகா போட்டிருக்கு, மேட்டிமையான கண். இது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சாதாரணமா பார்க்க நினைச்சிட்டு இருப்போம், ஆனா உள்ள பெருமை இருக்கும். அந்த பார்வையில பெருமை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழிந்து போகாதிருங்கள், அழிந்து போகாதிருங்கள். இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியுமே ஆனால் வரப்போகிற பெரிய தண்டனைக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இரண்டாவது, நான் ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். யேசபேல். இந்த யேசபேல் யார் அப்படின்னா, ஒரு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு ராஜாவினுடைய மனைவி. அவள் ஒரு ராணி. இவள் ஒரு மிகுந்த ஆணவம் பிடித்த பெண். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க,
இவங்களுக்குள்ள இயேசுபேலின் ஆவி இருக்கும்பாங்க. ரொம்ப ஆணவமா யாராவது பெண்கள் பேசினால் அது இயேசுபேலின் ஆவி என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு ஆணவம் பிடித்த ஒரு பெண். நீங்கள் 1 ராஜாக்கள் 16 அதிகாரம் 31 வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 16:31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது ஆகாபுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டான். யெரொபெயாம் செய்த பாவம் என்ன என்று சொன்னால், அவன் பாகாலுக்கு பலிபீடம் கட்டினதுதான். ஆனால் அதுவே பெரிய பாவம் என்று, அதுவே ஒரு சின்ன காரியம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஆகாப் ராஜா என்ன செய்தார்? பாகாலை வணங்குகிற குடும்பத்திலிருந்து அவர் பெண் எடுக்கிறார். ஆகையினாலே இப்பொழுது அவர் வேறு வழி இல்லாமல் அவரும் பாகாலை வணங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதனுடைய விளைவுதான் நாம் பார்க்கிறோம். இதற்கு பிறகு நீங்கள் அந்த சரித்திரத்தை படிப்பீர்களே ஆனால், இந்த ஆகாப் ஊருக்குத்தான் ராஜாவை ஒழிய இந்த ஆகாபுக்கு அதிபதி யார் என்றால் அது யேசபேல். அவன் எல்லா யோசனையும் யேசபேல்ட்ட தான் கேட்பான். யேசபேல் போட்ட கோட்டை தாண்ட மாட்டான். அவனுக்கு ஆலோசனை சொல்வதும் அவனை அழிவுக்கு நேராக வழிநடத்தி அவன் அருவருப்பான முறையிலே சாவதற்கும் அந்த குடும்பம் அழிந்து நிர்மூலமாவதற்கும் காரணமாக இருந்தது யேசபேல். ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 18:4. யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய சித்தப்படி உருவானது. எப்பொழுது தானியேல் சாலமோனுடைய மகன் தன்னுடைய மேட்டுமையினாலே தனக்கு கீழாக இருந்த ஜனங்களுடைய சொற்கேட்காமல் அவன் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்ட போது இந்த ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது. அது சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தண்டனை என்று சொல்லலாம். இப்பொழுது ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டு இதுவும் இந்த இஸ்ரவேல் தேசமும் தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற தேசம். ஆனால் இந்த தேசத்தினுடைய ராஜா ஒரு பாகாலை வணங்குகிற குடும்பத்திலிருந்து தனக்கு பெண் எடுத்ததினாலே இன்றைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். ராஜா பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப அவர் பாகாலுக்கு அடிமை. அவரால் ஒண்ணும் செய்ய முடியல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு மனமேட்டுமை ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கிறது பாருங்க. நம்ம வீட்டுல யாருக்காவது மனமேட்டுமை இருக்குமே, ஆனால் குடும்பத்துக்கு சாபம். அந்த குடும்பம் அழிகிறது தெரியாது. ராஜாவுக்கு அது தெரியல. நீங்க மீண்டுமாக 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். 1, 2 வசனங்கள். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவர் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அங்கே ஒரு பலிபீடம் கட்டி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை அழைத்து கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள் என்று சவாலிட்டு அதிலே தோற்று போன தங்களுடைய பாகாலின் சக்தியை நிரூபிக்க முடியாத அந்த கூட்டத்தை சேர்ந்த அந்த தீர்க்கதரிசிகளை எலியா கொலை செய்தார். இப்பொழுது இந்த செய்தி அவர் யார்கிட்ட சொல்றாரு? ராஜா ஆகாப் ராஜா தன் மனைவிட்ட சொல்றாரு. 2ஆம் வசனம் பாருங்க. அப்போது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். ஆகாப்ட சொல்லல. என்ன நீர் இப்படி சொல்றீரு? அவனை கொண்டிருக்க வேண்டாமா? ஒருவேளை அவ அப்படி ஆகாப்ட சொல்லியிருக்கலாம். ஆனா அவ ஆகாப்ட சொல்லல. அவ டைரக்டா ஆர்டர் கொடுக்குறா பாருங்க. எலியாவிட்ட அவளே ஆள் அனுப்புறாள். நாளைக்கு இதே ஒரு நிலைமை உமக்கு வரும். நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு நான் செய்யாதே போனார். நான் இதான் பெருமையினுடைய உச்சகட்டம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நான் என்ற வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்.
உன்னை மைமைப்படுத்துவதற்காக நான் என் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி விடக்கூடாது. இந்த அம்மா அநேக இடங்களில இந்த நான் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னொரு சம்பவம் அங்க நடக்குது. அங்க ஆகாப் ராஜா தான் வீட்டு அரண்மனை பக்கத்துல இருக்கிற நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கு கொடுத்தா கேட்டார். நான் கீரை கொல்லப்படணும் அப்படிங்கிறார். அது பூர்வீக சொத்து அவனுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அது பூர்வீக சொத்தை கொடுக்க மாட்டாங்க. அது அவங்கள பொறுத்தவரை ஒரு பிளெஸிங், ஆசீர்வாதம். இப்பவும் அது அவன் மனைவி கிட்ட தான் வந்து டிஸ்கஸ் பண்றான். அந்த சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். இயேசுகள் என்ன சொல்றாங்க? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவங்க ஒரு நீங்க நல்லா படிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். நான் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசபேல் ஆகாபின் பெயரால் நிருபங்கள் எழுதி, பாருங்க, ஆகாபின் அவ நிருபம் எழுத முடியாது. ஆகவே ராஜா பெயர்ல தானே நிருபம் எழுதி ராஜாவினுடைய முத்திரையை அவைகளுக்கு போட்டு தானே முத்திரை. ராஜாங்க டம்மி. ஆகாபுக்கு எந்த பவர் இல்லை. என்னைக்கு ஒரு பாகாலினுடைய குடும்பத்திலிருந்து அந்த பாகாலின் ஆவிய உடைய பெண்ணை உள்ள கொண்டு வந்தாரோ அன்னைக்கு அந்த ராஜா டம்மியாய் போனார். அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கின்ற மூப்பரிடத்திலும் பெரியோரிடத்திற்கும் அவள் அனுப்பினாள். நீங்க உபவாசம் சொல்லி நாபோத்தை முன் நிறுத்தி அவனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிற 2 பேலியாளின் மக்களை நீங்க ரெடி பண்ணுங்க, அவனை கல்லெறிந்து கொண்டு விடுங்கள். அவள் இட்ட கட்டளை ராஜாவின் கட்டளை. அவங்க அதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறாங்க. நாபோத்தை அழிச்சிட்டாங்க, அவனுடைய சொத்தை எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, என்ன ஆணவம் பாருங்க. ஒரு நீங்க நினைக்கலாம் எங்களுக்கெல்லாம் இவ்வளவு ஆணவம் கிடையாது என்று சொல்லி. ஆனால் எல்லாம் பெருமை என்றாலே இதற்குள் தான் அடங்கும். நான் இதற்கு அதிகமாக நான் உங்களுக்கு வாசிக்க விரும்பவில்லை. ஆனால் பாருங்கள், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 23, 25ஆம் வசனங்களை பாருங்கள். இயேசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் இயேசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், தன் மனைவியாக இயேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. என்ன கொடுமை பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு மேட்டுமையான ஒரு பெண், நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, திமிரு பிடிச்சம்மாங்க. இப்படிப்பட்ட ஆவியை உடையவர்கள் நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருப்பார்கள். ஆனால் அது குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய சாபக்கேடு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதற்கு பிறகு சரித்திரம் நமக்கு தெரியும். யெகூவினுடைய நாட்களில் அவர் கண்கள் எல்லாம் சிங்காரம் விட்டு யெகூ யுத்தத்துல வெற்றி அடைந்து வருகிறார். இவா அங்க மேல நின்று கேட்கிறா, மாடி மேல நின்று. யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொண்ட சிம்ரி சேமம் அடைந்தானா என்று கேட்கிறார். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வசனங்களிலே இந்த சம்பவம் இருக்கிறது. அப்பொழுது யெகூ தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அதுக்கு பிறகு சரீரத்தை எடுக்க வந்தா சில எலும்புகள் தான் கிடைச்சது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னது நிறைவேறும். அகந்தை அழிவின் அறிகுறி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த இயேசபேலுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் எனக்கு யாரும் மிஞ்சி விட முடியாது. நான் ஏற்கனவே வாசித்த ஒரு பகுதியில பாருங்கள், நான் எலியாவுக்கு நாளைக்கு இதே நேரத்தில் தண்டனை கொடுக்காத பட்சத்திலே தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள். அவ அந்த பாகால வச்சு சொல்றா, அது தேவர்கள். நடந்தது என்ன? தேவன் பதில் சரி கட்டினார். யெகோவா கர்த்தர் பதில் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். 3ஆவதாக நாம் ஒரு சம்பவத்தை பார்ப்போம்.
நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில நடைபெற்ற காரியம். நல்ல ராஜா. நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே படிப்பீர்களே ஆனால் கர்த்தர் பாபிலோனுக்குத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறார். இந்த நேபுகாத்நேச்சார் சாதாரணமா ஒரு யாருன்னாலும் சொல்றதுதான், நம்முடைய ஒரு யுத்தத்துல வெற்றி பெற்று அல்லது அவர் சரியா சாதனைகளை செய்து சில கட்டடங்கள் கட்டியிருந்து இதெல்லாம் நான் செஞ்சது என்பது ஒரு ராஜா சாதாரணமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. நீங்கள் தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் 30ஆம் வசனங்களை பாருங்கள். தானியேல் 4:29-30. ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவை கொண்டிருக்கும். அது அரண்மனை மேல அவர் நடந்துட்டு இருக்கிறாரு. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மூணு இடத்துல சொல்றாரு. நான். நீ யாரா வேணாலும் இருக்கலாம், எனக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லையா, நான் வேற தெய்வத்தை வணங்குறவன், இயேசுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, யெகோவா தேவன் உலகத்தை படைத்தவர். உலகத்தின் மக்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய வார்த்தைகள் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, அது உலகத்துக்கே பொருந்தும். மனம் வேற்றுமையினாலே அழிந்து போனவர்கள் அநேகர். நீங்கள் இந்த உலகத்துல சில அதிபதிகள், சில ராஜாக்கள், சில உலக தலைவர்கள், அநேகர் தங்களுடைய மனம் வேற்றுமையினாலே அழிந்து போயிருக்கிறார்கள். ஹிட்லர், இன்னுமாக நம்முடைய நாட்களிலேயே சில தலைவர்கள் அழிந்து போனதை நம்ம பார்த்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மனமேற்றுமை உள்ளவன் எவனும் கத்திருக்கார் ஒரு பானவன். இங்க பாருங்க, நேபுகாத்நேச்சார் 3 முறை சொல்றான். அவனுடைய வார்த்தையில அவ்வளவு ஒரு பெருமை. நான். நீங்க 32ஆம் வசனத்தை பாருங்கள். அங்க தேவன் எச்சரிக்கிறார். மனுஷர் இணைந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மீவாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உனக்கு உணர்வு வரும் வரைக்கும் உன்னை ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக தள்ளி விடுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு அந்த பெருமை தேவனை பாதிக்கிறது பாருங்க. நான் கர்த்தர் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் மட்டும் நீ ஒரு மனுஷனா கூட நீ அலைய முடியாது. அங்கே உசியா ராஜாவுக்கு அந்த நாட்களில் இருந்த மிகப்பெரிய தண்டனையான குஷ்டம் கொடுக்கப்பட்டது. இயேசபேல் சந்ததி அழிந்து போனது. இங்கே அவனை ஒரு மிருகத்துக்கு சமமாக கர்த்தர் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சொன்ன வார்த்தை தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே பாருங்கள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த தேவனாலே கூடும். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த தேவனாலே கூடும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நான் தியானித்த பொழுது எனக்குள்ள ஒரு நடுக்கம் வந்தது, ஒரு பயம் வந்தது. எவ்வளவு ஒரு பயங்கரமான தெய்வம்! என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனை பதவி சண்டைகள் திருச்சபைகளுக்குள். ஒவ்வொருடைய இருதயத்திலும் நான் பெரியவன், நான் ப்ரூவ் பண்ணணும், நான் தான் பெரிய ஆள். கர்த்தர் அநேக திருஷ்டாந்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பெரிய ஜாம்பவானாக அலைஞ்சாரு பவுல். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக அந்த சவுல் ஆகிய பவுல். ஆனால் கர்த்தர் அவரை தன்னுடைய கரத்திலே கொண்டு வந்து தன்னுடைய ஊழியக்காரனாக மாற்றின பொழுது அவருக்கு கொடுத்த முதல் ட்ரீட்மெண்ட்டே, நீ உன்னை தாழ்மைப்படுத்து, நீ எனக்காக பாடுபடணும், உன் சரீரத்தில் இருக்கிற முள் அப்படியேதான் இருக்கும், ஆனால் நீ எனக்கு ஊழியம் பண்ணணும். பேதுரு ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு ஒருவன் உன்னை கூட்டிக் கொண்டு போவான். இதுதான் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இன்னைக்கு ஒருவேளை மனவேற்றுமையாக சில ஊழியக்காரர்கள் இருப்பார்களே, ஆனால்
நான் அதுக்கு ஏற்கனவே உதாரணம் கொடுத்து விட்டேன். அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல, அவர்கள் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள். ஏனென்றால் அது சாத்தானுடைய குணாதிசயம். நீதிமொழிகள் 23 29 23 பாருங்கள். நீதிமொழிகள் 29 23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். இதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உன்னை நீ தாழ்த்துவாயானால் கர்த்தர் உன்னை ஒரு நாளிலே கனப்படுத்துவார். ஐஸ்வர்யமான் அவனுடைய அரண்மனையில் அவளை கம்பீரமா உட்காந்துருக்கிறான். தன் சரீரத்துல தோல்வியாதியோடு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த வீட்டினுடைய வாசலில் ஒரு பிச்சைக்காரனாக லாசர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சில வசனங்களுக்குள்ளதாக ஒரு பெரிய சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த அகந்தையா இருந்த இந்த ஐஸ்வர்யவான் நிர்மூலமாகி போனான், பாதாளத்துக்கு போனான். எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு எந்த தகுதியும் இல்லையே, எனக்கு வாழ்வில்லை என்று கதறிக்கொண்டிருந்த அந்த ஏழை லாசரு பரதீசிலே ஆபிரகாமின் மடியில உட்கார்ந்து இருக்கிறான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். சரியான எடுத்துக்காட்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நீங்க உபாகமம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 17 முடிய ஒரு நல்ல ஒரு டீச்சிங்க தேவன் நமக்கு கொடுக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 17 முடிய. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் யோசுவா மூலம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மோசே மூலம் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். நீங்கள் அந்த தேசத்தை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது, அதிலே போய் நீ வாழும் பொழுது, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்க பண்ணும் போது, நல்லா கவனிங்க, உன் இருதயம் மேட்டிமடையக்கூடாது. நீ வாழ்ற பட்டணத்துல உனக்கு வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம். நான் போன வருஷம் கஷ்டப்பட்டேன், இந்த வருஷம் நான் நல்லா இருக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னால நான் கஷ்டப்பட்டேன், என் திருமணத்துக்கு முன்னால கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உன்னுடைய இருதயத்துல மேட்டிமை வந்து விடக்கூடாது. நீங்க 17ஆம் வசனத்தை பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் எச்சரிக்கையாயிரு. உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரும்பொழுது, இதெல்லாம் என்னுடைய திறமை என்று உன் இருதயத்துல சொல்லாத. அடுத்தாட்டெல்லாம் சொல்ல வேண்டாயா, உன் மனசுல நினைச்சிடாதங்கிற எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எத்தனை முறை நினைக்கிறோம், நான் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகம், எனக்கு இவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்கு, என் ரிட்டையர்மெண்ட்ல இவ்வளவு பென்ஷன் வருது, எல்லாம் அந்த காலத்துல நான் பட்ட பாடு. உன்னை விட வாழி எத்தனையோ பேர் உன் லெவலுக்கு வரல. அது அவன் செய்த தவறும் அல்ல, இது உன்னுடைய திறமையும் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கிருபை, கர்த்தருடைய கிருபை அதை மறந்துச்சு. என்னுடைய எஃபர்ட். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தயவு கூர்ந்து அழிந்து போகாதீர்கள், எச்சரிக்கையா இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இதை செய்தது என்று, என்னுடைய எஃபர்ட். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு முன்னிலையிலே வைக்கிற காரியங்களுக்கு நாம் பயந்து நடுங்கணும். சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, ஏன் இந்த பாவத்தை இவ்வளவு எச்சரிக்கிறார் என்பதை செய்தியின் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். அது பிசாசினுடைய குணம். அவன் விழுந்து போவதற்கு காரணமாய் இருந்த பாவம். இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக ஜனங்களை இதை ஆட்டி படைக்கிறது. 4வதாக நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். அசீரிய ராஜா சனகரிப். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 37:17. நான் அது பின்பகுதி வாசிக்கிறேன். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். நீங்க 36:18 எசேக்கியேல் அவனுடைய பிரேயர்ல சொல்றாரு. அப்ப அவன் என்ன சொல்லி அனுப்புறான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏசாயா 36:18. அவனுடைய தளபதி ரப்சாக்கே சொல்றாரு,
கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்று எசேக்கியா சொல்றதை நம்பாதீங்க. ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? புறவினத்தார் உங்கள் தேசத்தை சுத்தி இருக்கிற இந்த நாடுகளில் இருக்கிற ஏதாவது ஒரு தேசத்தினுடைய செய்வோம். ஒவ்வொரு தேசமும் ஒரு தெய்வத்தை வச்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த தேசத்தை பாதுகாத்தாங்களா? கர்த்தர் மட்டும் எப்படி உன்னுடைய தேசத்தை பாதுகாக்க முடியும்? 20ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். எருசலேமை தப்புவித்து விடுவார் என்று உங்க எசேக்கியா சொல்றாரே, மற்ற தேசத்துல யார் தப்பிச்சா? யார் பாதுகாத்தா? அது மாதிரிதான் உன்னுடைய தேசத்துல நடக்கும். என்னுடைய ராஜாவினுடைய கைக்கு யாரும் தப்ப முடியாது. இவன் யாருக்கு விரோதமா பேசுறான் பாருங்க. தேவாதி தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் மனமேட்டிமை வந்தாலே போதும். இப்படி நீ டிக்ளேர் பண்ணணும்னு தேவையில்லை. உனக்குள்ள மனமேட்டிமை வந்தால் நீ தேவனுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறாய் என்று பொருள். நீ தேவனை காட்டிலும் நான் பெரியவன் என்று உயர்த்துகிறாய் என்று பொருள். நடந்தது நமக்கு தெரியும். அங்க பாருங்க, ஏசாயா 37:23 கர்த்தர் சொல்கிற வார்த்தை, யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய மேட்டிமை நாம் தேவனுக்கு எதிராக நம்முடைய கண்களை உயர்த்துகிறோமா? நம்முடைய பெருமை நாம் தேவனுக்கு எதிராக வார்த்தைகளை நாம் பிரயோகிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 28ஆம் வசனம் 37-28 உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். உனக்கு நிறைய வெற்றி கிடைச்சது உண்மைதான். அதனாலதான் நீ எனக்கு விரோதமா கொந்தளிக்கிற. நீ எசேக்கியாவுக்கு விரோதமா கொந்தளிக்கல, எனக்கு விரோதமா கொந்தளிக்கிற. கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பினார். 36ஆம் வசனத்தை பாருங்க, 37-36 கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கடந்தார். அங்க 1,85,000 பேரை கொலை செய்யும் போது பெரிய கூப்பாடு, பயங்கரமான மரண கூக்குரல் கேட்டிருக்கும். ஆனா இவங்க எல்லாம் தூங்கியிருக்காங்க. இவங்க அதிகாரம் பார்க்கும் போதுதான் அவங்களுடைய டெட் பாடியை பார்க்கறாங்க. அப்போ ஒரு தூதன் வந்து சங்காரம் பண்ணும்போது எந்த சத்தமும் கிடையாது. அமைதியாக 1,85,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். தேவனுக்கு விரோதமாக ஒரு ராஜா பேசியதினாலே அவன் நம்பி இருந்த சேனை அழிக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் நீங்க 38ஆம் வசனத்தை பார்த்தீர்களே, ஆனால் 37-38 அவனுடைய சொந்த பிள்ளைகளால் அவன் வெட்டி கொலை செய்யப்படுகிறான். அதை விட ஒரு கொடுமை தேவையில்லை. பெருமை தேவனுக்கு விரோதமான பகை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு பயங்கரமான இதெல்லாம் நீங்க படிக்கும் போது ஏன் இந்த சம்பவத்தை கர்த்தர் இவ்வளவு தெளிவாக எழுதுகிறார்? அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஒமிட் பண்ணாம ஏன் இதை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய குணம் உனக்குள்ள வந்துடக்கூடாது. நீங்கள் பிலிப்பியர் 2:3 பாருங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். சபைக்குள்ள இருக்கீங்கல்ல, ஒரு காரியத்தை வீண் பெருமையினால செய்யாதீங்க, சூதுவாதோட செய்யாதீங்க. இதை செய்யறதுனால எனக்கு என்ன பேர்? வெளியே வந்து தாழ்மை வேஷம். ஆனால் நான் என் பீரியட்ல இதை செஞ்சேன். பி கேர்ஃபுல். அது என்னையா பீரியட் உனக்கு வாடுது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் நீ ஒரு பொறுப்புல இருந்தா கர்த்தருடைய கிருபையில இந்த பொறுப்பை நான் செஞ்சு முடிச்சேன். ஒரு வருஷம் நீ இந்த பொறுப்புல இருந்தா கர்த்தருடைய கிருபையினால நான் செஞ்சு முடிச்சேன். இதுல நான் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன வந்து விட்டது? ஒரு சின்ன அட்டாக் வந்தா உன் பிரெயின் தாங்குமா? கைகால்கள் தாங்குமா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மேட்டிமை சிந்தையாயிராதீங்கள். இங்க உபதியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே ஏதோமியர்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கொந்தளிக்கும் போது ரொம்ப மனமேட்டுமையா பேசுறாங்க. உபதியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. அந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கான். அதை அப்படி வர்ணிக்கிறாரு. நீ கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்கிறாயா, எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்கிறேன். நான் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கேன், மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். என்னை யாரும் தரையில விழத்தள்ள முடியாது என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவளே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதுல அநேக இடங்கள்ல இது எல்லாமே வாயிட்டு சொல்லுகிற காரியம் அல்ல, இருதயத்துக்குள் உருவாகிற மனமேட்டிமை. உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. 4வது, அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்தில் இருந்தும் உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், ஏதோ சின்னதோ ஹில் ஏரியால வேணா போய் நீ வசிக்கலாம். கர்த்தர் எச்சரிக்கிற, நீ நட்சத்திரத்துக்கே போனாலும் உன்னை விழத் தள்ளுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தயவு கூர்ந்து இந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்க. இன்னைக்கு இரவுல நீங்க ஆண்டவரோட உறவாடுங்க. ஆண்டவரே, நீங்க அருவருக்கிற அந்த மன மேட்டிமையில இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. நான் நடிக்கிறேன், நான் யோக்கியமாதி நடிக்கிறேன், என்ன தாழ்மையினால் அலங்கரிங்க என்று சொல்லி கேளுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க பாத்தீங்கன்னா இந்த மோவாப் தேசம்னு ஒரு தேசம் உண்டு. லோத்துக்கு 2 பிள்ளைகள். அதுல மூத்த மகளுக்கு லோத்து மூலம் பிறந்தது மோவாபியர். 2வது மகளுக்கு லோத்து மூலம் பிறந்தது அம்மோனியர். இவங்க 2 பேருமே எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராகவே இருந்தார்கள். நீங்கள் எரேமியா 48ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பாருங்கள். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாய் இராதபடி அழிக்கப்படும். தேசத்துல ஒரு ஜனம் கூட இல்லாதபடி, மோவாப்னு சொல்றதுக்கு ஆளே இல்லாம அழிக்கப்படும். ஏசாயா 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 16:6. மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும், இந்த பெருமை என்ற அந்த வார்த்தையினுடைய பலவிதமான படிகள், பெருமை, மேட்டிமை, அகங்காரம், அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எந்த அளவுக்கு அந்த தேசத்தின் மீது இருந்த, அந்த தேசத்துக்குள் இருந்த, அந்த தேசத்தின் அதிபதியினிடத்தில் இருந்த இந்த கொடிய பாவத்தை இங்கே தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் எச்சரிக்கிறார். எத்தனை தடவை பெருமையா பேசியிருக்கோம், எவ்வளவு முறை பெருமையா பேசியிருக்கிறோம். நான் எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க இந்த மோவாபியருடைய சம்பவத்தை பார்க்கணும்னா செப்பனியா 2ஆம் அதிகாரத்திலையும் இந்த மோவாபியருடைய பாவம் எச்சரிக்கப்பட்டிருக்கு. நீங்க அதனுடைய தண்டனையை மட்டும் நான் வாசிக்க கவனிங்க. 9ஆம் வசனம், செப்பனியா 2:9. ஆகையால் மோவாப் சோதோமை போலும் அம்மோன் புத்திரரின் தேசம் கொமாராவை போலும் ஆகி காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாலுமாய் இருக்கும். எப்படி சோதோம் அழிந்து போனதோ அதே போல மோவாபும் அழிந்து போகும். அங்கே உப்பு விதைக்கப்படும், அது உப்பு பள்ளமாகும், அது நித்திய பாலுமாகும். அதுக்கு பிறகு அதை நீங்க வேற எதையும் விதைக்க முடியாது, அந்த பூமி எதற்கும் உதவாது, அது பாலடைந்த பூமியாக மாறும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமருவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த கொடிய பாவத்திலிருந்து விடுதலை தாரும், இந்த கொடிய பாவத்திலிருந்து விடுதலை தாரும், எனக்குள்ள இருக்கிற பெருமையை அடையாளம் கண்டுகொள்கிற உணர்வை எனக்கு தாரும். நீங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனத்துல சொல்றத பாருங்க. இதுதான் மிக தாழ்மைய, எப்படி நாம தாழ்மையா இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறாரு.
நீ நாளைக்கு ஒரு வேலை செய்யணும்னு திட்டமிடுற, நான் நாளைக்கு போய் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லி, அதுல கூட அந்த உச்சரிப்பு ரொம்ப தெளிவா இருக்கணுமா. நான் நாளைக்கு என்னுடைய திட்டமிட்டபடி இந்த வேலையை முடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். என்ன சொல்லணுமா, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, நாளைக்கு நீ உயிரோட இருப்பியான்னு உனக்கே தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த புகை அப்படி வரும்போது டார்க்கா தெரியும், அப்புறம் மேல போக அப்படி இதுல புகை வந்துதான்னு தெரியாது, அப்படியே அது மறைந்து போகும். இந்த அளவுக்கு தான் நம்முடைய லைஃப். 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய முழுமையான ஒரு தாழ்மைக்கான டீச்சிங். அந்த நான் என்று ஆணவமாக சாதாரணமாக கூட நீ சொல்லாத அப்படிங்கிறார். நாளைக்கு இதை செய்வேன்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் நாளைக்கு இந்த வேலையை நாங்க செய்வோம். இன்னுமாக எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பிசாசினுடைய இந்த குணாதிசயம், நீங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். உன் அழகினால் உன் இருதயம் வேட்டிமையாயிற்று. இது பிசாசினுடைய கேரக்டர். 28ஆம் அதிகாரம் அதற்கு முந்தின வசனம் 28:16, நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஒரு பிசாசினுடைய முழு கேரக்டர் ஒரே வார்த்தையில சொல்வதா இருந்தால், அவன் மெத்த பெருமைக்காரன், அவன் மெத்த பெருமைக்காரன். ஆகவேதான் அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து எப்பொழுது அவனுக்குள் அவனுடைய சிந்தனையிலே இந்த பெருமை உதித்ததோ, கிரியையில வரல, சிந்தனையில உதித்ததோ, அப்பொழுது அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். ஒருவேளை இந்த பெருமை நம்முடைய சிந்தனையில் இருக்குமானால், கிரியை நான் சொல்லவில்லை, கிரியைன்னா அழிஞ்சே போவார். உன் சிந்தனையில வந்தால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரை என் பெருமை என்னிலிருந்து எடுத்து போடு. இந்த பெருமை ஒரு மனுஷோட தாழ்மை வந்துட்டா எல்லாத்தையுமே தாழ்மையா போயிருவாங்க. யாருக்கும் விரோதமா பேசுறதா ஓப்பரா மன்னிப்பு கேட்பான். சர்ச்சை முடிஞ்சோடனே எல்லாரையும் பார்த்து கை கொடுப்பான். யாரை பற்றியும் உனக்குள்ள கசப்பு இருக்காது. அவன் ஐயா இயேசுவின் சாயல். சபைக்குள்ள இருக்கிறது 100 பேரோ 150 பேரோ, அத்தனை பேருக்குள்ளே அந்த சாயல் வரணும். நான் பழி வாங்குவேன், அவன் இது எனக்கு வாய்ப்பு இப்போ நான் விட மாட்டேன், அழிந்து போவாய். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உசியாவுக்கு ஏற்பட்ட கேடு நமக்கு ஏற்படக்கூடாது. நேபுகாத் நேச்சாருக்கு கிடைத்த படிப்பினை நமக்கு ஏற்படக்கூடாது. ஏசபேலுடைய சந்ததி அழிந்த அந்த சாபம் நம்முடைய குடும்பத்துக்கு வந்து விடக்கூடாது. இன்றைக்கு நமக்குள் கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சாயல் எனக்கு வரட்டும். நீர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆண்டவரே, இந்த பூமியில நீர் கடைசி பரியந்தம் உம்மை தாழ்த்தினீரே, சிலுவையின் மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினீரே. அந்த சுபாவம் எங்களுக்குள் கடந்து வரட்டும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொன்னால் உம்முடைய சுபாவம் எங்களுக்குள் கடந்து வரட்டும். நான் என்ற வார்த்தை, என் என்ற வார்த்தை இனி எனக்குள் வராதபடி நீர் பாதுகாத்துள்ளும். நான் உம்மை மகிமைப்படுத்தி இந்த உலகத்துல ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை மகிமைப்படுத்தி நிச்சயத்தில் உம்மை மகிமைப்படுத்துகிற இடத்துல உட்கார்கிற கிருபையினால் நிரப்பும். இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு மீதும் உடைய பெரிய கிருபை ஊற்றப்படட்டும். இந்த கொடிய பாவத்திலிருந்து ஜனங்கள் எல்லோரையும் மீட்டு ரட்சியும். ஆண்டவரே, உடைய கருத்துல இந்த நல்ல திருச்சபையையும் இந்த செய்தி கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய விசேஷித்த கிருபை இறங்கட்டும், உடைய விசேஷித்த கிருபை இறங்கட்டும். இந்த கொடிய பாவத்திலிருந்து இந்த ஜனங்களுக்கு விடுதலை தார். ஆண்டவரே, என்னால முடியலப்பா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சின்ன சின்ன காரியங்கள் செய்து முடித்த உடனே எனக்குள்ள ஒரு பெருமை வருது. எனக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் வந்த உடனே எனக்குள்ள பெருமை வருது. யாராவது என்னை அப்ரிஷியேட் பண்ணா எனக்கு பெருமை வருது. எனக்கு ஒரு சின்ன பதவி கிடைச்சா எனக்குள்ள பெருமை வருது. தயவுகூர்ந்து இந்த சுபாவத்தை என்னிலிருந்து அகற்றி போடுங்க. எனக்கு உயர்வுகளும் ஆசீர்வாதங்களும் வரும் பொழுது என்னை மேலும் மேலும் தாழ்மைப்படுத்த அந்த கிருபையினால் என்னை நிரப்புங்க ராஜா. உடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க. இந்த உலகத்துல நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கை ஒரு புகையை போல் இருக்கிறது. இதை உணர்ந்து தாழ்மையோடு ஜீவித்து உம்முடைய கிருபையிலே அருகிலே உட்காருகிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.